ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி ஏஐ ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களுடைய நார்மலான ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணி கெட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோட்டோவை உங்கள் வாட்ஸ்அப் டிபியாவோ இல்லை ஸ்டேட்டஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சென்ட் பண்ணியோ செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6 டைப் ஆஃப் ஸ்டைலில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் ஒரு ஸ்டைல் மட்டும் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்ற எல்லா ஸ்டைலுக்கும் இந்த வீடியோவோட எண்டில் ப்ராம்ப்ட் அண்ட் ரிசல்ட்டோட இமேஜையும் கொடுத்துட்றேன். அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜெமினி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே மேலே இருக்கிற கிரியேட் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டம்ல பிளஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி எந்த இமேஜுக்கு ஸ்டைலாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஏடுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஜெமினி அப்ளிகேஷனுக்குள்ள அந்த இமேஜ் அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆன பின்னால நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்டுங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு நம்ம கொடுத்துருக்கிற நார்மல் ஃபோட்டோவை கீழே டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த ஒரு பர்ஃபெக்டான ஸ்டைலில் ஷோ பண்ணும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் உங்களுடைய கேலரியில் போய் ஷோ ஆயிரும். சேவ் பண்ண இமேஜை நீங்கள் வாட்ஸ்அப் டிபியாவோ இல்லை ஸ்டேட்டஸாவோ வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்கு சென்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சேம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி சாட் ஜிபிடியில் கொடுத்தா எப்படி வருங்கிறதையும் பார்த்துக்கலாம். சாட் ஜிபிடி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி பாட்டமில் இருக்கிற ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி எந்த பர்டிகுலர் இமேஜ் உங்களுக்கு நியூ இயர் ஸ்டைல் வேணுமோ அந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஆடுன்னு இருக்கும், ஆடை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ உள்ள அந்த பிக்சர் இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமா காப்பி பண்ணி வச்சிருக்கிற ப்ராம்ப்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கிற சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த சாட் ஜிபிடிக்குள்ள ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த ஸ்டைலில் உங்களுக்கு வியூ ஆகும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி பாட்டம்ல இருக்கிற சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆயிரும். இதை நீங்கள் வாட்ஸ்அப் டிபியாவோ ஸ்டேட்டஸாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சென்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 6 ஸ்டைல்ஸ்க்கு உண்டான ப்ராம்ப்டை இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்டை உங்களுடைய இமேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்குள்ள எல்லா ஸ்டைலுக்கும் உண்டான ப்ராம்ப்ட்ஸையும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி உங்களுடைய இமேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.